பொது தமிழுக்காக நம்மளையும் சேர்த்து ஒரு 1000 பேர் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான வாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு எங்கேயுமே வந்து இருந்திருக்காது. இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்டோட ஓவரால் மைண்ட் வாய்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலீஷ் தமிழ் இந்த பிரச்சனையில் இப்போ பொதுத்தமிழ் ஆஸ்பிரண்டும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம அதை பற்றி இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டோட வாழ்க்கையை நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சிடலாம். 2020க்கு முன் 2020க்கு பின் அப்படிங்கிற மாதிரி. 2020 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் அப்போ இருந்தே படிப்பீங்க, வாழ்க்கையே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்திருக்கும். ஸோ வந்து எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சிலபஸ் வந்து இருக்குது. ஸோ பொது தமிழும் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது. அது குரூப் 4லேயும் இருக்குது, குரூப் 2 குரூப் 2லேயும் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜாக, ஸோ ஒரு சேம் காம்படிஷன் மாதிரி தான் ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா போய்கிட்டே வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2020க்கு அப்புறம் ஸோ வந்து இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேச ஆரம்பித்தாங்க. இதனால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நமக்கு வந்து குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷே கிடையாது, பொதுத்தமிழ் மட்டும்தான் அப்படி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சடனாக கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் படித்த எல்லாருக்குமே ஆரம்பத்தில் தமிழ் படிக்க கஷ்டமாக இருந்திருக்கும். இருந்தாலும் அதையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடந்து வந்து அதுக்கு அடுத்த எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக மறுபடியும் ஸோ பொதுத்தமிழை இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட் நல்லா படித்து பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் போஸ்டிங் வாங்கி எல்லாருமே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2 குரூப் 2ல் மட்டும் இங்கிலீஷ் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ வந்து சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் வந்து ஃபுல் பேட்டர்னே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி தான். நமக்கு வந்து பழைய சிலபஸ் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா மனப்பாடம் பண்ணி வந்து படிச்சிடலாம். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து இல்லை. இப்போ குரூப் 4 எக்ஸாமும் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ குரூப் 4 வந்து ஒரு புது பேட்டர்ன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து முன்னால் இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படிங்கிறனால எல்லாருக்குமே தமிழ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கஷ்டமாக வந்து ஆயிருக்கும். சேம் வந்து இப்பவும் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபிசிக்கலி சேலஞ்சில் ஒரு சில பேருக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுவும் சேம் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா டிஃபிகல்ட்டாக வந்து இருக்குது. முன்னாலேயாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து அது கஷ்டம் இது ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே ரெண்டு பேரும் ஈக்குவலாக பார்த்தோம் அப்படின்னா 100க்கு 100 போட்டுட்டு இருந்தாங்க. பொது தமிழ்லையும் எல்லாருமே அசால்ட்டாக 100க்கு 100 போட்டாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 100க்கு 100 வந்து போட்டாங்க. காம்படிஷன் அப்படிங்கிறதே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ்ல மட்டும் தான் வந்து இருந்துச்சு. ஸோ வந்து இந்த தமிழ், அதாவது தமிழோ இங்கிலீஷோ அதோட சேர்த்து ஆப்டியூட் 25, இந்த 125க்கு 120 122க்கு மேலே நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அசால்ட்டாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ட்ரவர்சியில் ஸோ வந்து இங்கிலீஷ் தமிழ் அது ஈக்குவல் இது ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ மொத்தத்தில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருமே தான். ஸோ இப்போ ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓலைச்சுவடியில் வந்து படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து குரூப் 4ல் இங்கிலீஷ் இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சம வாய்ப்பு வந்து இல்லை. ஓகே, இப்போ வந்து இப்போ குரூப் 4ல் ஃபிசிக்கலி சேலஞ்சிற்கு மட்டும் இங்கிலீஷ் வந்து இருந்தது. அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அது வந்து பொதுத்தமிழுக்கு கொஞ்சமும் சளைக்காமல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈக்குவலாக வந்து இருந்துச்சு. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ குரூப் 2 குரூப் 2ல் வந்து இங்கிலீஷ் இருக்குது. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா சம வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க ஃபுல்லாகவே மனப்பாடம் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து 100 கொஸ்டினில் முன்னால் 90 கொஸ்டின் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 10 கொஸ்டின் மட்டும் தான் அந்த மாதிரி வந்து இருக்குது, கடைசி யூனிட் மட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து 2 விஷயம் வந்து பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து பொதுத்தமிழ் மட்டும்தான் குரூப் 2 குரூப் 2 அப்படிங்கிற மாதிரி அடுத்த வருஷத்துல இருந்து, ஏன்னா இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் மாற்ற மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2 குரூப் 2க்கும் பொதுத்தமிழ் தான் அப்படிங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ வந்து அப்படி சொன்னாங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4க்கே இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட் வந்து தமிழ் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் தமிழ் மட்டும் தான் கட்டாயப்படுத்தும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் படிக்க வந்து கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக அவங்களும் எல்லாம் கிளியர் பண்ணி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் வந்து தமிழ் தான் ஃபுல்லாக அப்படிங்கும் போது அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் ஈஸியாக வந்து அதையும் வந்து படித்து முடிச்சுருவாங்க. இல்லை இன்னொரு விஷயம் நடக்கலாம், குரூப் 1 எக்ஸாமுக்கு இருக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த லாங்குவேஜே வேண்டாம், ஸோ லாங்குவேஜ் இருக்கிறதுனால தான் வந்து பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி லாங்குவேஜே பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தத்தில் வந்து எடுத்து விட்டுடலாம். ஸோ எடுத்து விட்டுட்டு ஜிஎஸும் ஆப்டியூடும் மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கட் ஆஃப்க்கு. ஸோ லாங்குவேஜ் வந்து இப்போ குரூப் 1க்கு இருக்க மாதிரி குரூப் 2 மெயின்ஸுக்கு இருக்க மாதிரி ஒரு தகுதி தாளாக மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா கொண்டு வரலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசியில் லாங்குவேஜே வந்து இல்லாமல் வந்து போயிடும். சம வாய்ப்பு அப்படின்னு நம்மளையும் சேர்த்து தான் இந்த சம வாய்ப்பை பற்றி பேசின எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமில் பொதுத்தமிழ் மட்டும்தான் வந்து கட்டாயம், இங்கிலீஷ் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது
நம்ம அந்த சம வாய்ப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து யாருமே வந்து பேசலை. ஸோ வந்து இங்கிலீஷ் மீடியம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து இங்கிலீஷாக வந்து படிச்சிருப்பாங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியம் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மெட்ரிக்கில் படித்தவங்க, சிபிஎஸ்சியில் படித்தவங்க, ஸோ வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் மீடியம் வரைக்கும் ஒன்று வந்து இருக்கும். நீங்கள் என்ன தமிழில் படிச்சீங்களோ அதான் அவங்க வந்து இங்கிலீஷில் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரே ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நீங்கள் என்ன தமிழில் படிச்சீங்களோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ உங்களே மாதிரி சமமாக உள்ள ஒருத்தங்க வந்து அவங்க. ஸோ அவங்க ஸ்கூல்லேருந்து படித்த ஒன்றை பார்த்தோம் அப்படின்னா வந்து திடீர்னு வந்து இத்தனை வருஷம் டிஎன்பிசி இருந்தது. அதை தூக்கும் போது நம்ம யாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சம வாய்ப்பு பற்றி வந்து பேசலை. ஸோ இந்த சம வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்னா யார் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க, நம்ம வந்து அவங்க சைடு பேசணும் அப்படின்னா வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சம வாய்ப்பை நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ யார் பொதுத்தமிழ் ஆஸ்பிரண்ட்டாக இருப்பாங்க, அவங்க எல்லாமே கண்டிப்பாக தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க. அவங்க இன்னொன்று அடிஷ்னல் அட்வான்டேஜாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து அகைன் இந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்டுக்கான சம வாய்ப்பு வந்து போயிடுது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலில் படித்த இங்கிலீஷும் இல்லை, அவங்க வந்து ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்ததுனால பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிஎஸ்டிஎம் வந்து இல்லை. ஸோ அப்போ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அகைன் அந்த சம வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து போயிடுது. இந்த சம வாய்ப்பு தான் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்டோட மைண்ட் வாய்ஸாக வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஃபைனலாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் வந்து 2022 வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டீங்க நம்ம வந்து பொதுத்தமிழ் நம்ம வாழ்க்கையில் எடுத்து படிப்போம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ திடீர்னு பார்த்தோம்னா 2022 வந்து தமிழ் தான் கட்டாயம் அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷார்ட் டேர்ம்லேயே தமிழை படித்து கிளியர் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்கினாங்க. அதுக்கு அடுத்த எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிக லெவலில், ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் திணறினாங்க. ஆனால் அடுத்த எக்ஸாம்லேயே பார்த்தோம் அப்படின்னா அதிக லெவலில் எல்லாருமே தமிழே வந்து படித்து முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2 இந்த பேட்டர்ன் மாற்றிருக்கலாம், சிலபஸ் மாற்றிருக்கலாம், எவ்வளோ கஷ்டமானாலும் சரி நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளியர் பண்ணிடலாம். குரூப் 4 இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்கும் என்ன தோணிருக்கும் அப்படின்னா இந்த அளவுக்கு கஷ்டமாக கேட்பாங்களா அப்படிங்கிறதான். ஸோ வரக்கூடிய குரூப் 2 இதை விட பார்த்தோம் அப்படின்னா வந்து கஷ்டமாக வந்து கேட்பாங்க. உங்கள் மைண்ட் செட்டில் ஒன்றேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட பரிச்சயமே இல்லாத பொதுத்தமிழை நீங்கள் ஈஸியாக படித்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து போஸ்டிங் வாங்கியிருக்கீங்க. ஸோ அப்போ குரூப் 2 எந்த அளவு கஷ்டம் காட்டாலும் சரி, இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிராமருக்கான கான்செப்ட் ரூல்ஸு நீங்கள் வந்து அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து போதும். ஸோ அவங்க வந்து என்னத்தையும் மாற்றட்டும், இல்லை எவ்வளோ கஷ்டமாக வேணாலும் கேட்கட்டும், ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி, கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி இந்த மாதிரி வந்து எதில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வந்து கேட்கட்டும். ஸோ நீங்கள் வந்து கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னால ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்களால் ஈஸியாக எல்லா எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். ஒருவேளை வந்து 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ இங்கிலீஷே கிடையாது தமிழ் மட்டும்தான் சொன்னாலும் அதையும் உங்களால் வந்து பண்ண முடியும். அவங்க என்ன மாற்றினாலும் சரி உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து 100 கொஸ்டினை ஃபஸ்ட்டு யோசிக்காமல் 5 வந்து பிரித்து வந்து படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 5க்கு என்ன பண்ணலாம், அடுத்த 5 என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மைண்ட் செட் வந்து வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வேறு ஆப்ஷன் இல்லை, இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அதுக்கான உங்கள் பெஸ்ட்டை வந்து கொடுங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட்.